கிளிநொச்சி வன்னேரி குளம் புனரமைக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று தெரிவித்த கருத்துக்கு புத்திஜீவிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி நகரிலிருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் வன்னேரி குளம் கிராமம் அமைந்துள்ளது. இங்கு வாழும் இந்த சுமார் 1658 பேரில் பெரும்பாலானவர்கள் விவசாயத்தை தங்களது வாழ்வாதாரமாக கொண்டவர்கள். 1713 ஏக்கர் அடி நீரை கொள்ளளவாக கொண்ட வன்னேரி குளம் காணப்படுகின்றது. 360 ஏக்கரில் நெற்பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரம் மேற்படி குளத்தை உரிய வகையில் புனரமைப்பு செய்வதாலும் உவர்நீர் உட்புகுவதாலும் பாரிய அளவிலான விவசாய நிலம் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. வன்னேரி குளத்தின் அணைக்கட்டினை புனரமைப்பு செய்து இக்குளத்திற்கு நீரை கொண்டு செல்லும் வாய்க்கால்கள் மற்றும் நீர் கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் வன்னேரி குளத்தின் கைவிடப்பட்டுள்ள 1200 ஏக்கர் நிலத்தில் பயிற்சியை மேற்கொள்ள முடியும். பார்லமெண்ட் உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா தோழராக விடுதலை போராளியாகவே தான் பார்க்கின்றோம். ஆனால் நேற்றைய தினத்திலே நீங்கள் பார்லமெண்டத்தில் உரையாற்றிய போது கிளிநொச்சி மாவட்டத்திலே உள்ள வன்னேரி குளம் பற்றி கருத்திருக்கின்றீர்கள். இந்த குளம் புனரமைக்கப்பட்டால் விவசாய செய்கள் கூடும் என்பது உண்மை. அது இத்தனை காலம் கடந்து இப்பொழுது உங்களுக்கு நினைவுக்கு வந்ததுதான் ஏனென்று தெரியவில்லை. இவ்வளவு காலமும் அரசின் செல்லப்பிள்ளையா இருந்த நீங்கள் சொன்னால் அரசு செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலமான சக்தியாக இருந்த நீங்கள் அந்த காலத்திலெல்லாம் செய்யாமல் இப்பொழுது நீங்கள் இந்த விஷயத்தில் எடுத்தது விவசாயிகளுக்காக எடுத்த மாதிரி தெரியல. இது ஒரு அரசியல் லாபம் கருதி எடுத்த மாதிரி தான் நாங்கள் பார்க்கிறோம். கடந்த ஆட்சி காலத்திலே ஒரு பிரபலமான ஒரு அதிகாரமுள்ள அமைச்சராக இருந்திருக்கின்றார். அந்த நேரம் எல்லாம் ஏன் இந்த எண்ணம் அவருக்கு வரவில்லை? கிளிநொச்சி மாவட்டத்திலே அவருடைய கட்சியை சார்ந்த சந்திரகுமார் என்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஆனால் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் போதும் அடிவரடிகளாக இருக்கும் போதும் இதனை செய்யாமல் இப்ப ஏன் அதை கதைக்கிறார்கள்? அரசியலில் தாங்கள் விழுந்து போய்விட்டோம், அதை எழும்பி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? இன்று வந்த அந்த சிந்தனைகள் ஒரு 3 வருடங்களுக்கு முன்னம் அல்லது 4 வருடங்களுக்கு முன்னம் வந்திருந்தால் மக்கள் மனங்களே போய் சென்றடையக்கூடியதாக வந்திருக்கு. இவ்வளவு காலம் இவர்கள் எங்கே இருந்தவர்கள் எங்களுக்கு தெரியவில்லை. தெரியாத எழும்பி வந்த மாதிரியான செய்திகள்லாம் எங்களுக்கு தெரியுது. இவர் கடந்த காலங்களில் எல்லாம் தூங்கிவிட்டு இன்று ஏதோ தனக்குத்தான் தெரிய வேண்ட மாதிரி கதைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒட்டுமொத்தமான இந்த சமூகத்தினுடைய இழிநிலையிலே இவரும் அந்த இழிநிலைக்கு ஒரு காரணமானவர் என்பதை மறந்துவிட்டு இந்த மக்களுடைய மீள்குடியேற்றங்களிலோ அல்லது கடந்த காலங்களில் நடந்த துன்பகரமான நிகழ்வுகளிலோ சரியான முறையில் பங்கு பெற்றாமல் இன்று மக்களை பற்றி நினைத்து நீலி கண்ணீர் வடிப்பதை இந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.